கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஆமென். மார்க் 12:30 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? நம்ம ஆராதனை செய்கிற முறை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் தான் அது அவருக்கு ஆராதனை. இதை நாம் உணர்ந்து ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து, அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், என்னாலும் நாங்கள் பாடுகிறோம். மட்டும் உணவினை
அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் செஞ்சிருக்கிறார்? ஆமென். நம்மளுக்கு நல்ல ஜீவன் பலன் சுகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை எக்காலத்திலும் ஆண்டவரை நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு உம்மை நான் துதிப்பேன். இந்த ஒரு பழைய பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை
எல்லாவுமாய் இருந்தார். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஒரு தாயை போல இருந்தார், ஒரு தகப்பனை போல இருந்தார், ஒரு நண்பனாய் கூட இருந்தார், ஒரு மருத்துவராய் கூட இருந்தார். அல்லேலூயா. தாழ்விலெல்லாம் சில பேர் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. காசு இருக்கும்போது இருப்பாங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென். நம்ம உண்மை இல்லாமல் இருக்கும் போதும் கூட, நம் தாழ்வில் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அன்பாக இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவனை எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்வார், செய்வதை தான் அவர் சொல்வார். ஏன்னா அந்த பாடல் அதுதான் சொல்லுது. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர் அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நான் அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன். ஒரு பஸ்ஸில் போகும்போது நம்ம டிரைவரை பார்த்து நம்ம ஏற மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு கால் இருக்கா, கை இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஃப்ளைட்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி, நம்ம அப்படி ஒரு நம்பிக்கை தான் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. அதே போல தான் ஆண்டவர் நம்மளுக்கு டிரைவர் மாதிரி இருக்கார், கூடையே வர்றார். ஆமென். அல்லேலூயா. இவர் கடைசி பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை நம்பி நான் எங்கே வேணாலும் போகலாம். ஆமென். இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து அந்த உண்மையுள்ள தேவனை முழு இருதயத்தோடு இந்த வரிகளை உணர்ந்து நாம் பாட போகிறோம். எல்லாரும் நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் பாடுவோமா?
போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாம் போய்கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்பத்தக்கவராய் இருக்கிற ஒருவரை ஆராதிக்கிறோம்.
உண்மையுள்ளவராய் இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஒருபோதும் ஒரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக அவர் பொய் சொல்லுவதே இல்லை. காரணம் அவர் மனிதன் அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறதுனாலே ஸ்தோத்திரம், எல்லாம் அவருக்கு கீழாக அடிபணியும். அவரை போல நமக்கு நன்மை செய்ய ஒருவராலுமே முடியாது. எந்தெந்த காரியத்தில் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோமோ அந்தந்த காரியத்தில் நான் அகப்படாதபடிக்கு சத்துருவனுடைய கைக்கு உங்களை என்னையும் விலக்கி மீட்டு காத்த அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் அப்படிதான் நமக்கு நடந்திருக்கும். கடந்த வாரத்திலே யோசித்து பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை யோசியுங்கள். சில காரியத்திலே அகப்பட வேண்டும் என்று, நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று சத்துரு பல திட்டம் தீட்டினானே, அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒண்ணும் இல்லாம செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கணும், விவரிக்கணும். இந்த காலை வேளையில அற்புதமான இந்த ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை என்று சொல்லி கர்த்தரை ஒரு மனதாக ஒரே சத்தத்தோடு அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்தவற்றை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் செய்த எல்லாவற்றையும் சொல்லி உம்மை விவரித்து உயர்த்துகிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உங்க சத்தம் கேட்கட்டும். உம்மை போல நல்ல தேவன் காட்டிலும் எங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் சொல்லுவோம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி அருமையான ஆண்டவர், வல்ல தேவன், வல்ல தேவன்
உம்மை காட்டிலும் எங்களை அரவணைக்க, எங்களை தேற்ற, எங்களை காக்க, எங்களை சுமக்க வேற ஒருவரையும் நாங்க சொல்ல முடியாது ஆண்டவரே. எங்களை நீர் ஏந்தி இருக்கிறீர், தாங்கி இருக்கிறீர், தப்புவித்திருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய மேன்மை எங்க வாழ்க்கையில. உம்மை போல வேற ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனிடத்துல நாங்க சொல்ல முடியாது ஆண்டவரே. இவரை போல என்று சொல்லக்கூடிய உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எங்க எல்லாருக்கும் ஒரே எடுத்துக்காட்டு எங்கள் இயேசு மாத்திரமே. உம்மை போல வேற தெய்வம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. வேற எந்த தெய்வத்தையும் நாங்க அப்படி சொல்ல முடியாது. மனுஷனுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கிற எங்கள் தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்மை போல வேற ஒருவருமே இல்லப்பா, உம்மை போல வேற ஒருவருமே இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, there is no one else like you. உம்மை போல ஒருவருமே இல்லை. ஓ ஸ்தோத்திரம். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாடினபடிவே எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் என்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். மகனே மகளே, கவலைப்படாதே, சூழ்நிலை நினைத்து ஏங்காதே, கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு மறுபடியும் துக்க முகத்தோட இருக்காதே. கர்த்தர் நம்முடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஓ ஸ்தோத்திரம். உங்க அங்கலாய்ப்பை பார்த்து அவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல, உங்களுடைய அங்கலாய்ப்பிலே அதிசயம் செய்கிற அதிசயமான ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில்